ரெக்கார்டிங் லிங்க் உங்களுக்கு வருதா இமெயில்ல? எஸ், நோ? மேம் மெயில்ல வரல மேம், யூடியூப்ல வருது. யூடியூப்ல நாங்க அப்லோட் பண்ணா தான் வருதா? சரி, ஓகே. ஓகே, சொல்லுங்க. யா, ஷோ மீ. யா, வைஷ்ணவி, மேபி வில் ஸ்டார்ட் வித் யூ. நான் ஃபர்ஸ்ட் காட்டவா மேம்? எஸ் மேம். மேம் ஒரு 5 மினிட்ஸ் மேம். பேட்டரி லோ ஆயிடுச்சு மேம். டக்குன்னு சார்ஜரை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் மேம். சரி, சரி, ஓகே. Well, if you are ready, Sibina, you can show. Okay, ma'am. I'll show. Okay, so this is Workbench. Okay, and உங்களோட டேட்டாபேஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸா? Yes, ma'am. ஓகே, ஸோ உங்க டேட்டாபேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அவங்க MySQL கிளாஸ்ல டீச் பண்றதுக்கு அவங்க என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்றாங்க? Sayur database create பண்ணி அதுல எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு டேபிள் யூஸ் பண்றாங்க, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் யூஸ் பண்றாங்க. ஓகே, so only two tables. அப்புறம் சேரிட்டி, க்ரோசர், ஜிம் இதெல்லாம் எங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தந்தது. இதுலயும் இனி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. ஓகே, ஸோ இனிமே இதெல்லாம் சேர்ந்து then you will add the whatever joining inner outer join சமாச்சாரம்லாம் இனிமே அதுல தான் வரும். ஓகே, sounds good. Okay, so show me your current affairs. So okay, you can show me from the UI itself. Query கூட ரன் பண்ண வேண்டாம். You can show me on the schema side. Okay, so those are the tables. Indiaவோட states. Okay, that's fine. You have states. அப்புறமா okay, you have a table called India, and then the Indiaல என்ன இருக்கு? மேம் அதுல இன்னும் டேட்டா இன்சர்ட் பண்ணல. அதுல வந்து நேஷனல் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து இந்தியா அப்படிங்கிற டேபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். சரி, வந்து ஒவ்வொரு ஸ்டேட் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல ஸ்டேட்ஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஸ்டேட் அஃபேர்ஸ்ல வந்து ஸ்டேட் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டேட் அஃபேர்ஸ் இந்தியன் ஸ்டேட்ஸ்லயும் இப்போ டேட்டா இருக்கு, இந்தியால டேட்டா இல்ல. okay, so you're getting started. So sure, so you have a திறனோட database போயிட்டு இருக்கு, you have Sayur இந்த database போயிட்டு இருக்கு, you have current affairs. If you want to consolidate things, I'm okay with that. If you want to use திறன் database இங்க MySQL யூஸ் பண்றது, that is in my எதுல திறன் வந்து Postgresல இருக்கோ? Yes ma'am. Okay, if you want to pick a couple of tables, put it here so that you don't have to worry about too much about it. You can do that if you want, because the whole idea of having your own tables வந்து so that classல வந்து அவங்க let's say you learn joins. I want you to apply the join in your own table so that you get better idea. அதுக்காக தான் சொல்றது நானு. If you want to use the Thiran one, I'm okay with that too. All right, sounds good. So that is there. அவங்க கொடுத்த இதுல so far என்ன இருக்கு? Let me show me your Sayur database இந்த கிளாஸ்க்கு யூஸ் பண்றதுல. So let's see, employees one ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்கா? Okay, இந்த டேட்டா இருக்கா? டேட்டா இருக்கு. Okay, share me something. Show the student data.
ஓகே. ஸோ 4 டேட்டா இருக்கா? ஸோ சப்ஜெக்ட், பாயிண்ட், date of joining, 0.3. Okay. So this is all you have. This is all the data you have. So do you know how to insert data now? Yes, I know. Without writing a query. Without writing a query, maybe edit. Okay. Ma'am, இதுல click பண்ணி add பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுங்க. சித்ரா is a student now. New student join பண்ணிருக்காங்க. And Chitra is 100% எல்லாத்துலயும். Can't have 90% லாம். This is the result. Okay. She joined today. Okay. Okay, Chitra is added. And only, I'm like 1,000 years old now. Anyways, okay. So, not null எல்லாம் படிக்கலையா? So why is this point? கொஞ்சம் point வந்து நல்லா இருக்கு. ஏன்? Is it acceptable? அக்செப்ட் பண்ணணுமா? அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் நல்லா இருக்குறது கேக்குறீங்களா மேம்? நல்லா இருக்கு. ஏன்? Is it allowed? உங்க டேபிள்ல வந்து can the students have not, null points? பரவாயில்லையா? Is it acceptable? I don't know. Depending on the use case. Yes, it is acceptable. It's acceptable. So நல்லா போட்டுருக்கீங்க. அதே மாதிரி அந்த இப்ப புதுசா இன்னொரு ரோ ஆட் பண்ணா அந்த ரோல் நம்பர் 6 7 நீங்க தான் ஆட் பண்ணுமா? நீங்க தான் டைப் பண்ணுமா? Can I give row number as 10? We can give. இதுல வந்து ஆட்டோ இன்கிரிமெண்ட் வந்து ஆட் பண்ணல. அதனால அக்செப்ட் பண்ணிக்கோ. நம்ம இங்க என்ன கொடுத்திருக்கோமோ அத அக்செப்ட் பண்ணிக்கோ. ஆமா. ஆட்டோ இன்கிரிமெண்டோட பர்பஸ் வந்து I don't have to give also. So that I don't want to worry about number 1 to 5 ஸ்டூடண்ட் இருக்கா 6 ஸ்டூடண்ட் இருக்கா. How do I know? இல்ல? How do I know? இதே இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி போடுறேன்னு எழுதுறேன்னு வச்சுக்கலாம். I don't know what the next roll number is. 7 கொடுக்கணுமா 10 கொடுக்கணுமா 1 கொடுக்கணுமா எனக்கு தெரியாது. ரைட்? இப்ப நான் பார்த்து டேபிள்ல டைப் பண்ணா ஓகே ஐ சி ஓகே 6 வரைக்கும் இருக்கு. லெட் மீ கோ டைப் 7. அதனால இட்ஸ் பெட்டர் டு மேக் தீஸ் திங்ஸ் ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆர் சம் கைண்ட் ஆஃப் a logic so that யார் இன்சர்ட் பண்றாங்களோ they don't have to worry about the roll number. அதே மாதிரி நீங்க கோட் எழுதும் போதும் அந்த மேல டைப் பண்ணீங்க இல்லையா அத யூஸ் செய்யூர் செலக்ட் whatever. If you're going to be using a new different database, open a new tab at the top and then start doing it. Okay. Don't have multiple things in the same thing. Okay. That's the reason they have tabs. Okay. How will you create a new tab? Okay. Right? அங்க போய் you write ஒரு தடவை யூஸ் மட்டும் ஒரு தடவை ரன் பண்ணி வச்சிட்டோம்னா யூஸ் whatever இது அத கூட you don't even have to go type use in the tables in the database later. Go to your schemas and the tree க்கு போங்க. Okay, if you go to the name of the scroll up, yeah. So Sayur is selected now. Right click on it. Load set default schema. Set as default schema. அது போட்டீங்கன்னா okay. If you go start writing queries, it will automatically go for at the table. You don't even have to write, your dot tables. அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது நினைக்கிறேன் நான். Look at it. Check that. Okay. So looks like you have the basic setup going. ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வச்சிருக்கீங்க so far. So if I ask you to write a query on the student, tell me all the students that have the average. அதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது. Average
average points is more than 60%. போடுறது தெரியுமா? Select list me all the students. ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இன்னும் படிக்கல. ஃபங்க்ஷன்ஸ் இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அதுல பவர் அண்ட் ரவுண்ட் படிச்சிருக்கோம். ஆவரேஜ் போடணும்னா ரெஃபர் பண்ணி போடலாம். ஆவரேஜ்க்கு let's say it's called AVG ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? This is my question. This is a common thing இல்லையா? You have a table, you have the marks, and I want somebody saying, okay, யாரெல்லாம் above average students. I want everybody, show me everyone who has above 60% marks. Average above 60% marks. Okay. First, I'll give you a simpler one. Give me all the students who scored above 90, at least in one subject. அது எப்படி எழுதுவீங்க? Okay, very good. That's pretty much it. Where is Chitra inga? Chitra is not. I thought Chitra has 100% in everything. மேம் டேட்டா ஆட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கேன் மேம். Okay, go back to the ஸ்டோர் ஆயிருக்கு. Okay, அதுல என்டர் பண்ணி சேவ் பண்ணிருக்குமா இருக்கும். Okay, அதுல yeah, go back there. இப்போ என்டர் பண்ணா you should have saved. Okay, anyways, select star button என்ன வருது? எல்லா ஸ்டூடண்ட்டும் வருதா? இல்ல மேம், சிப்ரா டேட்டா ஆட் ஆகல. So then how do I add it? Go back and let's make sure it's added. The save button இந்த மாதிரி என்ன இருக்கா? Go back to your other tab and see if it is added. அந்த tab இன்னொரு பக்கத்து tabல இருக்கு. இல்ல the other tab, yeah. That is the other tab? Oh, this is the tab. Oh, I see. Okay, you didn't select. Oh, so you didn't add. I see. Got it. Yeah, add agla. Not save. Same edit. No, what you did is correct. You have to do the edit and then enter. Try it one more time and make sure you all know how to add new rows. And okay, yeah, Chitra. Give something as 50 கொடுங்க now. For subject is 50. Okay, and then enter. Enter. You have to see இப்படி இருந்ததுன்னா normally it takes it. You see அந்த result gridல leftmost அந்த இது பாருங்க, அந்த line number 6க்கு கீழ இருக்க லைன் இருக்கு இல்லையா? Yes ma'am. அதுல you see something, right? Start typing something on that line number, the next lineல 7 கொடுங்க, roll number 7. Okay, you see on the left, line number 7க்கு leftல you have a edit icon தெரியுதா? Yes. Right? So what that means is you are in an edit mode. You are still entering ன்னு அர்த்தம், right? Once full edit பண்ண பிறகு அடுத்து வந்துட்டீங்கன்னா what it means is it's done and the row is done, the value is there. I don't know why you didn't save it. Maybe இங்க சேவ்க்கு ஒரு பட்டன் இருக்கு மேல. Maybe இங்க கீழ apply ஒரு பட்டன் இருக்குல மேம், ஒருவேளை அதா இருக்கலாம். Apply. Okay, you have to do the apply or something. or மேல வந்து அந்த export/import இருக்கு இல்லையா? அது பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? என்னது அது?
export records that one Export existing. Okay, maybe the apply button now. Okay, yeah, click on the apply button then. Okay. Okay, now you do click on the apply. Oh, okay. Oh, it's different from how MySQL worked or SQL Server worked. Okay, now it says it gives you the actual insert command. நீங்க எழுதினதுக்கு insert, yeah, if you scroll to the right, keep scrolling to the right on line number 1, அதுல சித்ரா கித்ராலாம் இருக்கணும் அதுல. Yeah. Yes. Now if you go apply, then it goes and adds. Okay, you can remove the line number 2 because that's empty row. Yeah, line number 2 is empty row. Okay. Now we apply. Apply. Yes, execute, finish. Okay, that's what. Okay, now if you do a start, oh, I see. Yes, yes. Okay, it's multiple steps. I used to work in SQL Server, Microsoft SQL Server. You're done. Very good. Okay, now you go back and run your query. Okay, Vaishnu, are you following all this? Yes, ma'am. Okay, so select and yeah, run your first query. Okay. Okay, so now this is the query. In the query, Vaishnu, explain me. In the query, what is the purpose of this query? Ma'am, PT1 லையும் 2 லையும் 3 லையும் 90% இருக்கு. Okay. 90% மேல இருக்கு. கரெக்ட். நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் என்ன சொன்னதுக்கு இந்த query இருந்தாங்க. I said அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு பாயிண்ட் வந்து 90க்கு மேல இருக்கணும். I said at least one, right? That is what this query is. Now, Vaishnu, I want you to change this query. You have to have points and above 75 in all the subjects. அப்படின்னா இந்த query எப்படி மாத்துவீங்க? What should you change in this query? Above 75, at least above 75 in all the subjects. அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? Where PT1 ல வந்துட்டு 75%, 75 மேம். நெக்ஸ்ட் PT2 லையும் 75 மேம். PT3 லையும் 75 மேம். சரி போடுங்க. Change it. Can you, yeah, Sibina, edit it. In the number 1, yeah, maybe copy it and change it. Copy the code and change it. Okay. So இதுக்கு என்ன மீனிங் Vaishnu? Question என்ன? Vaishnu, repeat the question. அட்லீஸ்ட் வந்துட்டு above 75. அட்லீஸ்ட் சொல்லலாம் நான். எல்லாத்துலயும் 75, அட்லீஸ்ட் 75. எல்லா சப்ஜெக்ட்லயும் அட்லீஸ்ட் 75 இருக்கணும். That is my question. இருக்கணும். Right? Yes, ma'am. Okay. Look at the answer. Answer கரெக்டா இருக்கா? Look at the answer. Answer is the result gridல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா பாயிண்ட்ஸும் above 75. Yes, ma'am. Well, look again. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா பாயிண்ட்டும் above 75. இல்ல மேம், நோ மேம். இல்ல. எந்த இது which is not correct? PT1 ல வந்துட்டு சித்ராங்கிறவங்களுக்கு வந்துட்டு 50 இருக்கு மேம். 50 தான் இருக்கு. ரைட்? அப்ப the query is wrong. இல்லையா? In the resultல சித்ரா should not be there because சித்ரா didn't get 75 and everything. அப்ப என்ன, then that means query is wrong. So what should we change in the query? So query என்னது, என்ன question என்னது, எல்லாத்துலயும் கண்டிப்பா அட்லீஸ்ட் 75 இருக்கணும். அப்படிதானே? 75 ஆவது இருக்கணும் அப்படின்றதுக்கு பேர் தான் greater than or equal to 75 போட்டிருக்கீங்க. That's what it means is at least 75 இருக்கணும். That's why 0.1 greater than or equal to 75, 0.2 greater than அது கொடுத்துருக்கோம் நம்ம. ஆருக்கு என்ன மீனிங்? ஏன் 0.1 ஆர், 0.2 ஆர், 0.3 ஆர் அப்படின்னு என்ன மீனிங்? Vishnu, R basket. I know Sibina knows the answer. So Vaishnu, you are on mute. Point 1 or 0.2 or 0.3 அப்படி போட்டா அதுக்கு என்ன அர்த்தம் என்ன? ஆர்னா இது லட்டா அது. அதான் அது மீனிங். So இந்த கேஸ்ல ஆர்னா என்ன மீனிங்?
0.1ல 75 இருக்கணும், இல்லன்னா 0.2ல 25 இருக்கணும், இல்லன்னா 0.3ல 75 இருக்கணும், ரைட்? That's what the Yes. statement says. அப்ப ஏதாவது 1ல 75 இருந்தா போதும்னு அர்த்தம். That's what the statement means. Yes. ஆமா. கொஸ்டின் என்ன? அட்லீஸ்ட் 75 இருக்கணும்னு சொன்னீங்க. அட்லீஸ்ட் 75 இருக்கணும்ன்றதுதான் கிரேட்டர் தென் ஆர் சேர்க்கிறேன். எல்லாத்துலயும் 75 இருக்கணும்னு சொல்றேன் நான். 3 சப்ஜெக்ட்லயும் 75 இருக்கணும்னு சொல்றேன் நான். 3 சப்ஜெக்ட்லயும் அட்லீஸ்ட் 75 இருக்கணும். எஸ் மேம். ஓகே. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கோட் என்ன 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 மீனிங் இது? 0.1லயும் 75 இருக்கணும், 0.2லயும் 75 இருக்கணும், 0.3லயும் 75 இருக்கணும் இல்லையா? 75 ஆர் மோர். That's what at least 75 means. 75 ஆர் மோர். 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், பட் 3லயும் இருக்கணும். அப்ப எப்படி எழுதணும் கோடு? அந்த கண்டிஷன் எப்படி எழுதணும்? பாஸ்கர் மேம் ம் 6 பதிலா அண்டு கொடுக்கணுமா மேம்? 6 பதிலா அண்டு கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? அண்டுனா என்ன மீனிங்? 6 பண்ணா அதுக்கு பதிலா அப்படின்னு மேம். இது அல்லது அது அண்டுனா அது அது மட்டும் இது அப்படி சேர்த்து வருங்களா மேம்? எல்லாமே இருக்கணும். கரெக்ட், ரைட். 0.1லயும் இருக்கணும், 0.2லயும் இருக்கணும், 0.3லயும் இருக்கணும். This and that. அப்படிங்கும்போது you have to give and. Okay. Can you copy the select statement, create a new select statement and change the arts to and? The whole statement copy பண்ணிட்டு போட்டு. Okay. இப்போ ஓகே, சித்ரா இஸ் மிஸ்ஸிங், ரைட்? ஏன் வேற சித்ரா மட்டும்தான்? மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? மொத்தம் 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சு. 6 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஓகே. ரெண்டு ஃபர்ஸ்ட் query. இந்த ஃபர்ஸ்ட் செலக்ட் null values. Oh, that's null Null in the values. value. Oh, okay. Sabina has a null one. Oh, line number 5 காணோம். ஓ, அது ஃபுல்லா null இருந்ததா? ஏன் லைன் நம்பர் 5 காணோம்? ஆமா, அதுலயே நல்ல இருந்துச்சு மேம். null இருந்தா என்ன ஃபர்ஸ்ட் இது வந்திருக்கணுமே. select all the students. ஓ, எல்லாமே நல்ல. மனிஷா எந்த மார்க்குமே இல்லையா? ஓகே, காட் இட். ஓகே ஓகே. சோ நவ ஓகே, புரிஞ்சுதா வைஷ்ணு அண்ட் பாஸ்கர்? லைன் நம்பர் 1க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் என்ன? வைஷ்ணு ரிப்பீட். லைன் நம்பர் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் செகண்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஆர் யூஸ் பண்ணிருக்காங்க மேம். ம். ஆர்னா இது லேட்டா அது மேம். ஏதாவது ஒண்ணு, ரைட்? ஏதாவது ஒண்ணுலயாவது இருந்தா போதும். எல்லாத்துலயும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. That's what R is. அண்டுனா வந்துட்டு எல்லாத்துலயுமே 75%க்கு மேல இருக்கும். And எல்லாத்துலயும் இருக்கணும். You have to have this and this and that. Yes ma'am. Okay. So that is the, so this is one of the simplest of the இது. So what I want you to, the reason again, நான் சொன்ன மாதிரி கிளாஸ்ல சொன்ன மாதிரி, what we are doing in this class is to run these actual queries in a different way. Now you learned and என்ன meaning, r என்ன meaning தெரியும் நமக்கு, but எப்படி apply பண்றோம் நம்ம? That is the question. Okay, so this is what they'll ask you. If you know that I know how to write SQL query, this is what it means. You know how to write the query here. All right, let me give you one more thing. இதை வந்து let's say 7. Okay, one more time. So I want list all the students with at least with above 95. Above 95 in at least one subject. Yeah, I want, Vaishnu, tell me the query.
அட்லீஸ்ட் 95 in one subject. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 95 இருக்கணும். Select star from student. Where space. Space. PT1 greater than equal to 95. Equal to வராது. equal to வரும். 95 வரும். Yeah. And PT2 greater than equal to 95 and PT3 greater than equal to 95. Okay. இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கு என்ன, what is the meaning of this query? மேம் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட்லயாவது 95க்கு மேல இருக்கணும் மேம். சோ அங்க அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்ல என்ன மீனிங்? either 0.1ல இருக்கணும், இல்லனா 0.2ல இருக்கணும், இல்லனா 0.3ல இருக்கணும். எஸ் மேம். 1ல இருக்கணும், இல்லன்னா இன்னொன்னுல இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுலயும் இருக்கலாம், இல்லன்னா அதுலயும் இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். அப்படின்னா அது ஆர். இதுலயும் இருக்கும். and என்ன மீனிங்? இதுவும் and அதுவும். ஆர்னா என்னது? this. andக்கும் ஆருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆருக்கு வந்துட்டு இதுவும் இருக்கலாம், இல்ல இன்னொன்னும் இருக்கலாம். இன்னொன்னும் இருக்கலாம். ரைட். இப்ப நான் இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். நான் இப்ப சினிமாக்கு போறேன்னா எய்தர் சினிமா ஏ, give me two movie names. இப்ப என்ன சினிமா வந்திருக்கு உங்க ஊர்ல? Give me some name of the movie. பொன்னியின் செல்வன். என்னது? கூலி. ஓகே, கூலி and பொன்னியின் செல்வன். that's the name I know. சினிமாக்கு வந்து நான் கூலிக்கும் போகலாம், தியேட்டர்ல இருந்து 2-3 படம் நடக்குது, நான் கூலிக்கும் போகலாம், இல்லைன்னா பொன்னியின் செல்வனும் போகலாம். ஆனால் சினிமா பார்த்து முடிச்சுட்டு and I have to go eat in the restaurant. டின்னருக்கும் போகணும் நான். So my R is I can go either watch கூலி or பொன்னியின் செல்வன். ஏதாவது ஒண்ணுதான் பார்க்க முடியும். ரைட்? at a time 2 சினிமா பார்க்க முடியாது. So I can watch கூலி or பொன்னியின் செல்வன் and eat in a restaurant. சினிமா பார்த்துட்டு நான் போய் சாப்பிட போறேன் நான். என்ன மீனிங் புரிஞ்சுதா? ஆண்டுக்கும் ஆருக்கும் வித்தியாசம். ஆர்னா ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். ஆண்ட்னா இதுவும் பண்ணணும், சினிமாவும் பார்க்கணும், போய் சாப்பிடணும். என்ன சினிமா பார்க்கறேன்? தட்ஸ் an ஆர் கண்டிஷன். எய்தர் கூலி ஆர் பொன்னியின் செல்வன். ஓகே. சோ தட் அந்த கான்செப்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா தெரியணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் query எழுதும் போது and or is an important thing. ஓகே வைஷ்ணவ், புரிஞ்சுதா? இந்த இடத்துல and போட்டா 3லயும் 75 இருக்கணும்னு அர்த்தம். இதுவும் இருக்கணும், எல்லாத்துலயும் 75 மேல வாங்கி இருக்கணும். பட் நான் கேட்ட கொஸ்டின் ஏதாவது ஒண்ணுல 75 இருந்தா போதும் அப்படின்றப்ப you have to write R. So it's a little confusion ஸ்டார்டிங்ல. நிறைய எழுத then you will know. அத வந்து நீங்க வந்து சீக்வல் query எழுதிதான் andக்கும் ஆருக்கும் மீனிங் தெரியுன்ற அவசியம் கிடையாது. You can always apply it in the real life. ரியல் லைஃப்லயும் இப்ப நீங்க காலேஜுக்கு போறதா இருந்தா காலேஜ் பஸ் என்னென்ன பஸ் வரும்? I don't know if you go to college by bus or not. What's your interest? வைஷ்ணவ், உங்களுக்கு என்ன இதுல what do you like to do? உங்க ஹாபி இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எதுனா சமையல் பிடிக்குமா, சாப்பிட பிடிக்குமா, சினிமா பார்க்க பிடிக்குமா? What do you like? You can think of examples from that. Tell me something that you like. YouTube பார்க்க பிடிக்கும், மூவி பார்க்க பிடிக்கும். So let's say பார்க்க பிடிக்கும். The problem is I don't know the names of people now. மூவி பார்க்க பிடிக்கும்னா give me ஒரு மூவிய வச்சுக்கிட்டு give me ஒரு ஸ்டேட்மெண்ட் and வச்சுட்டு ஒன்று சொல்லுங்க, ஆர் வச்சுட்டு ஒன்று சொல்லுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். மூவின்னா எனக்கு வந்து ஐ லைக் ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன்.
That's a non-condition. And condition, right? So எதனா ஒரு மூவி பார்க்க போறேன்னா இவங்க ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்குன்றதுனால, let's say I want to watch a movie. I like ரஜினிகாந்த் படமும் பிடிக்கும், கமலஹாசன் படமும் பிடிக்கும். So the movie can be, if it is either Rajini movie or Kamal movie, I will watch it. ரெண்டு பேர்ல ஏதாவது ஒருத்தங்க நடிச்சிருந்தா போதும், I'll watch the movie. Because I like both of them. Something like that. It's not true statement, but example statement. அது மாதிரி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டோ ஆரோ யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். Anything related to movie. Bhaskar, you too. Sibina, you too. Sibina, give some examples and maybe they'll pick it up. Okay. யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மூவி வச்சு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு how can you use and or? நான் சொன்ன பொன்னியின் செல்வன், கூலியே என்ன சொல்லலாம், எனக்கு ரெண்டு படமும் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அப்படிதான் என்ன சொல்லுவேன் நானு, ஐ வாண்ட் டு வாட்ச் கூலி அண்ட் பொன்னியின் செல்வன், எனக்கு ரெண்டு படமும் பார்க்கணும். So I'm going to say I want to watch கூலி and I want to watch பொன்னியின் செல்வன். இல்ல என்கிட்ட 2 hours தான் டைம் இருக்கு, எதனா ஒரு படம் தான் என்னால பார்க்க முடியும் அப்படின்னா ஐ வாண்ட் டு வாட்ச் கூலி ஆர் பொன்னியின் செல்வன். எது ரெண்டுல எதனா ஒண்ணு பார்த்தா போதும், ஏன்னா எனக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. See, that is my and or. அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். படம் பேர் தான் இருக்கணும்னு கிடையாது. You can use any example, real life example of using and or. ஐத்தான் கிளாஸ் ஃபுல்லா இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் போயிட்டு இருக்கு. and condition, or condition. Think of something. பசிக்குது, மணி 9:30 ஆச்சு. Any example? மேம் நான் சொல்லவா? ஐ லைக் சூர்யா அண்ட் விஜய் சேதுபதி. சரி. Did you follow up இது? So I will watch ஐயோ சூர்யாவோட ரீசன்ட் மூவி தெரியல. ரீசன்ட் மூவி தெரியல. ஏதோ ஒண்ணு, சூர்யா ஏ அப்படி ஒரு மூவி இருக்கு, சேதுபதி பி அப்படி சொல்லிட்டு இன்னொரு மூவி இருக்கு. So if I want to watch any one movie, I'll watch movie A, which is Surya, or movie B, which is என்ன மீனிங்னா, எனக்கு ஒரு மூவி தான் பார்க்க முடியும் அப்படின்னா நான் ஒண்ணு சூர்யாவோட மூவி பார்ப்பேன், இல்லைன்னா விஜய் சேதுபதியோட மூவி பார்ப்பேன். Yes. Yes. See, that is your R condition. This or that. Okay. Both of you, Vaishnu and Bhaskar. ஆளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இல்லையான்னு. எனக்கு பசிக்குது, மணி எனக்கு காலைல 9 மணி ஆச்சு. காலைல தூங்கி முடிச்சதுல இருந்து I haven't had anything. I'm hungry. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் நான் சொன்ன வச்சே சொல்றேன் மேம். இது நீங்க பசிக்குன்னு சொன்னீங்களா மேம்? அதை வச்சு சொல்றேன். இப்ப வந்து நான் சாப்பிடுறதுக்கு சாப்பாட்டு எடுத்துக்கிறேன், வெஞ்சனத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா சாப்பாடு அண்டு வெஞ்சனம் அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கலாம் மேம். இல்லைன்னா சாப்பாடு மட்டும் போனா சாப்பாடு அண்டு ஆறு வெஞ்சனம், சாப்பாடு ஆறு வெஞ்சனம் சொல்லிக்கலாம் மேம். அப்படி ஓகே. எதனா ஒண்ணு சாப்பிட்டா போதும். கொஞ்சம் தான் டைம், வயிறுல கொஞ்சம் தான் இடம் இருக்கு, பசிக்கல, அதனால எதனா ஒண்ணு இருந்தா போதும். Okay, sounds good. Okay, yes, sounds good. Vaishnu, any example? எஸ் மேம். எனக்கு சூர்யானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். ஸோ இப்போ வந்து புது மூவி ரெட்ரோ மேம். நான் இப்போ ரெட்ரோ பார்க்கவும் போகணும் மேம். அதே டைம் வந்துட்டு அன்னைக்கு எனக்கு எக்ஸாமும் இருக்கு மேம். ஸோ ரெட்ரோ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் ஆஃப்டர்நூன் ஷோ வந்துட்டு பார்க்கவும் போகலாம் மேம். இல்லைன்னா வந்துட்டு நான் லீவ் போட்டு ரெட்ரோ மட்டுமே பார்க்கலாம் மேம்.
சரி, குட். ஓகே, அது எப்படி சொல்வீங்க? Yeah, so I want to write the exam and watch the movie, or take the day off and watch just the movie. either ரெண்டும் பண்றேன், இல்லன்னா சினிமா மட்டும் பாக்குறேன். ஓகே, சோ என்ன, ஓகே, மை பாயிண்ட் இஸ் யூ ஹேவ் டு திங்க், அதாவது பிராக்டிஸ் பண்ணணும் எங்க எங்க ஆர் யூஸ் பண்றது. அது எப்படி பண்றதுன்னா, ஒன்லி இஃப் யூ ரைட் queries லைக் திஸ். நான் கேள்வி கேட்டேன் இல்லையா? ஸோ மேபி வாட் ஐ வில் டூ இஸ், இப்போ நான் ஐ வில் சே a few things. மேபி ஐ கேன் I'll put it in the இதுல வேணா போடுறேன், நான் MySQL வந்து கொஞ்சம் query போடுறேன் நான். ஸோ யூ ஹேவ் ஸ்டூடெண்ட் டேட்டா, ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, வேற என்ன டேட்டா வச்சிருக்கீங்க? இது ஒண்ணுதான் இருக்கு. மேபி ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா மட்டும் வச்சுக்கலாம். I'm going to give இந்த ஸ்டூடெண்ட் நிறைய add more data to this table. Vaishnu, you also have the same thing, database table எல்லாம் இருக்கா? Bhaskar and Vaishnu, you all have it. மேம் நான் ஒர்க் பெஞ்ச்ல பண்ணல, நான் வந்துட்டு MySQL தான் பண்ணிருக்கேன். What do you mean? What is the difference between MySQL and Workbench? ஒர்க் பெஞ்ச் வந்துட்டு சைட்ல வந்துட்டு ஃபைல் இது வரும் மேம். Okay, காட்டுங்க. What you have? Okay, நீங்க சிபினா இது பண்ணிட்டு, Vaishnu, can you show me your laptop? Nice. Ready? How about you, Bhaskar? Bhaskar, நீங்க எல்லாம் லேப்டாப்ல எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? மேம் நான் நேற்று சொல்லுங்க மேம், லேப்டாப் கொஞ்சம் ஹேங்காகவும் போட்டோ மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் மேம். ஆனால் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டிஸ்கார்ட். Yes, you mentioned that. Okay, yeah, show me. Vaishnu, show me. எனக்கு மெசேஜ் மேம் ஸ்கிரீன் தெரியுதா மேம்? ஸ்கிரீன் தெரியுதா? எஸ். Yeah. Okay, you have to click on show my screen anyway. You have to share just அந்த SQL அதை மட்டும் ஷேர் பண்ணா போதும். Not the entire இது. Not the entire anything is fine with me actually. Okay, காட்டுங்க. இங்க where is my SQL thing? புரியல மேம். So உங்க ஸ்கிரீன் தெரியுது, பட் அதுல எதுவுமே இல்ல. So show me your MySQL. உங்க லேப்டாப்ல MySQL எங்க இருக்கோ அந்த ஸ்கிரீன்ல போய் காட்டுங்க. மேம் அதுலதான் மேம் வச்சிருக்கேன் நானு. அப்படியா? அப்ப எங்களுக்கு தெரியல. ஷோ மை ஸ்கிரீன் எனிவேன்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ண வேண்டி இருக்குமா இருக்கும். ஸோ நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது செலக்ட் பண்ணணும் இல்லையா? செலக்ட் பண்ணி ஜஸ்ட் MySQL ஸ்கிரீன் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த விண்டோ மட்டும் செலக்ட் பண்ணி do a share. இப்போ மேம் இன்னும் ஒன்றும் வரல மேம். 1 minute மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. சோ இது வந்து ஓகே, இது கமாண்ட் லைன். சோ இதுதான் நீங்க பாஸ்கர் நீங்களும் இந்த போட்டோ தான் எனக்கு அனுப்பியிருக்கீங்க. சோ திஸ் இஸ் a command line thing. இதுல என்ன இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ், இது என்னது? இது ஜிம்மா? இல்ல மேம், நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேம் கொடுத்த அந்த டேபிள் அதுல யூசர் வந்துட்டு நான் ஜிம்னு போட்டேன் மேம். நெக்ஸ்ட் என்னால அதை இது பண்ண முடியல மேம். சோ அதே டேட்டா பேஸ்ல வச்சு நான் பண்ணிட்டேன் மேம் ஃபுல்லாமே. Got it. So இது வந்து ஓகே, this is what you mean by MySQL. Okay, this is okay. Install Workbench. இப்போ சிபினா காட்டுனாங்க இல்லையா? Workbench வந்து இட்ஸ் UI, இட்ஸ் ஈஸியர். கமாண்ட் இப்போ நீங்க வந்து கமாண்ட் லைன்ல டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. சிபினா காட்டுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஈஸியரா இருந்தது, ரைட்? So install the app Workbench, both of you. அந்த Workbenchல இருந்து connect to the MySQL server. புரிஞ்சுதா?
I thought that's what I said. We said we'll do it last week. So அது எப்படி பண்றதுன்னு தெரியலனா maybe you can pick. மேம் ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் மேம். பட் எனக்கு அங்க பாஸ்வேர்ட் மட்டும் நான் இன்னும் கிரியேட் பண்ணல மேம் அதுல. ஓகே, ஒர்க் பெஞ்ச்ல இருந்து you have to first step வந்து you have to connect it to the MySQL server. admin அது இருந்தா தானே நீங்க இது மட்டும் எப்படி பண்றீங்க? பண்ண முடியாதா? என்டர் பாஸ்வேர்ட் இல்ல போடு, அதே பாஸ்வேர்ட் தான். ஓகே, ஓபன் யுவர் ஒர்க் பெஞ்ச். லெட்ஸ் டு இட் நவ. ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா அதை ஓபன் பண்ணுங்க. So you have to do the same, Bhaskar. You have to do the same thing. Workbench type பண்ணுங்க. search இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டேன். Search buttonல போய் no, that's the installer. You are going to run the install. Don't do that. Go to, welcome to the setup wizard of my install பண்ணியாச்சுன்னு சொன்னீங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டேன் மேம். என்னன்னு தெரியல மேம், இங்க வர மாட்டேங்குது. சரி, no, then you have to type. Okay, go under the search. கீழ அந்த task barல கீழ அந்த task bar of the window கீழ அங்க போய் type workbench. ஓகே, வருதா? மேல வருதா? கிளிக் on it. Yes, அத ரன் பண்ணோம். ஓகே, வந்துச்சா? now first thing you have to do is local instance. அத இருக்கா? கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, MySQL connections. I don't know if that's the one. பாஸ்வேர்ட் என்ன? அந்த இதுல பாஸ்வேர்ட் டைப் பண்ணிருந்தீங்கல்ல, பார்க்கும்போது அந்த சேம் பாஸ்வேர்ட் பண்ணீங்களா? எஸ் மேம். ஓகே, அந்த சர்வருக்குள்ள தான் போனா சர்வர். ஓகே, இதுல டேட்டா பேசஸ் இருக்கா? இது நேவிகேட்டர் சர்வர் ஸ்டேட்டஸ் இல்ல go under okay, help me Sibina. How do you get started? Where is the list of the schemas? ஃபைல்ல போய் பாருங்க. டேட்டாபேசஸ்ல கிளிக் பண்ணுங்க. மேல ஃபைல் எடிட் வியூ எல்லாம் இருக்குல்ல, அதுல டேட்டாபேசஸ் இருக்கு இல்லையா? மேல ஐயா, கிளிக் on it. Connect to database. Okay, stored connection கிடையாது. It's a new one. அதுல drop downல எதுவுமே இருக்காது. default schema root. Select from a saved connection setting. இல்ல connection method, advanced parameter. Where is the server name? So you are connected to, you're connecting to a database. Okay, cancel. Sibina. Okay, இதுல இந்த மேனேஜ்மெண்ட்ல are you connected? கரெக்ட் SQL server தான் கனெக்ட் பண்ணிருக்காங்களேன்னு எனக்கு தெரியாது. இதுல go under file. நீங்க எப்படி கிரியேட் பண்ணீங்க? கிரியேட் பண்ண MySQL கிரியேட் பண்ணதுல இருந்து பண்ணிட்டு ஒர்க் பெஞ்ச்ல இருந்து MySQL சர்வருக்கு கனெக்ட் ஆனீங்களா இல்ல எப்படி பண்ணீங்க சிபினா? ஆர் did you create a new database from here? நான் இங்க இருந்தே தான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணேன் மேம். இங்க இருந்து டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணீங்க. ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் we should be able to connect given provided she connects to the connected to the right SQL server. There's only one SQL server running. அந்த டேட்டாபேஸே இல்லைன்னு நினைக்கிறேன் இதுல. ஓகே, யூ ஹேவ் டு கிரியேட் a new database. அப்போ so go to database, அந்த மேல manage connection, schema, transfer, migration, edit type, search table, data. Okay, go under so how do you create a new database from here, Sibina? தெரியுமா? we'll start this database from scratch. முதல்ல எத்தனை டேபிள் தானே? டேட்டாபேஸ் இமேஜ் மாதிரி ஒன்னு இருக்குல மேம். ஓகே, tell her how. ஃபைல் வைஷ்ணு டேட்டாபேஸ் இமேஜ் மாதிரி இருக்குல, அதுல ஒரு சின்ன பிளஸ் சிம்பலோட இருக்குல கீழ இதுவா? பக்கத்துல நெக்ஸ்ட் நோ லெஃப்ட்ல go லெஃப்ட்ல நாலாவது பட் ஆக்சுவலி அந்த ரோல நாலாவது பட்டன். அதான். அது நேம் வந்து நியூ ஸ்கீமான்னு போடாம give the name of the database which is what students database. என்ன what are they calling? database பேர் என்ன? SIU database. use gym. We are creating something new now. இந்த database பேர் SIU database வச்சிருக்கீங்களா? கிளாஸ் என்ன சொன்னாங்க? என்ன database கிரியேட் பண்ண சொன்னாங்க?
Sayur _25 or something நினைக்கிறேன் மேம். Okay, okay. Okay, something like that. That is the database name. Okay, all right. Okay, enter. Default location. Yeah, apply. Kill apply button இருக்கு இல்லையா? Okay, yeah, hit apply again. Okay, yes. Finish. Okay, so in the next managementல காட்டணுமே இந்த database. Go under schemas-ல போய் பாருங்க. Maybe that's where it is. Go and then the leftல இது இருக்கு இல்லையா? மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஸ்கிரீன் இருக்கு தானே, கீழே வந்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பக்கத்துல ஸ்கீமாஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. டவுன் 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 கீப் கமிங் டவுன். அந்த ஸ்கீமான் இருக்கா? நெக்ஸ்ட் டேப். எஸ், தட்ஸ் வாட் வி ஷுட் பி லுக்கிங் அட். எஸ், ஜிம், தட்ஸ் வேர் இட் இஸ். தட்ஸ் வாட் ஐ வாஸ் வண்டரிங். அந்த நீங்க பண்ண அந்த ஜிம் டேட்டாபேஸ் அங்க இருக்கு ஆல்ரெடி. ஸோ வி ஸ்டார்டட் a new one, we don't need it. So delete the Sayur _2025, delete பண்ணிடுங்க. Right click on it, Sayur 2025. No, the one below, the one you just created. No, not that. அதுக்கு கீழே இருக்கிறது Sayur _2025. Yes, the third one. Yes, delete பண்ணிடுங்க. We just created it. The drop schema. Drop schema. Yes. Drop now. Click on the drop now. Yes. All right. Nice. So நீங்க கிரியேட் பண்ண டேட்டாபேஸ்லாம் அங்க இருக்கு. ஜிம் வந்தா இருக்கு, Sayur 2025 எல்லாம் அங்க இருக்கு. So now இங்க இருந்து whichever one you are working on, you have to select that and start running queries in the query. Sibina காட்டுனாங்க இல்லையா? Yes, in the that is what you have to learn to do this in this workbenchல எல்லாம் பண்ணனும். சரியா? Okay ma'am. Go back to the video, you'll see. So Bhaskar, you have to make sure you do the same thing. Okay? So what I'm going to do is I'll give you some more queries. நான் வந்து query அனுப்புறேன். நான் இந்த Discordல query போடுறேன். I'm going to ask questions. இப்போ நான் கேட்டேன் இல்லையா, display all the students that have at least ஒரு சப்ஜெக்ட்ல 75க்கு மேல அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா. I'll give you all those questions and I want you all to write the queries for that. Okay? That's the homework. I'm going to, not right now. I'm very hungry. Not right now. I'll do it, இன்னைக்கு இந்த வீக்கெண்டுக்குள்ள பண்றேன் நானு. Then you guys can do it. Okay? Okay. Yeah. All right. Okay. We'll end the class. Any questions? No, ma'am. Okay. Actually. Yeah.